நேரம் மாறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைமனா நேயராக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இது 1597வது காலைமனா 8வது மாதம் 14ஆம் தேதியிலும் இந்த பெண்கள் பகுதியின் மூலமாய் உங்களை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்துல எல்லா பெண்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் என்ற செய்தியின் தலைப்பு, எதிராக பேசுபவர்களை வெட்கப்படுத்தும் செயல். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். இதுல நம்ம 2 காரியத்தை பார்க்கிறோம். நல்ல நடக்கை, நல் மனசாட்சி. நல்ல நடக்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுதும் பரிசுத்தமாய் காணப்படும். அதே போல நல்ல மனசாட்சி நமக்கு வேணும். சில நேரம் நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கும். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை நம்ம வாசித்த வேத பகுதியில, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கை தூஷிக்கிறவர். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம நல்ல நடக்கை நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகள் வரதான் செய்யும். நமக்கு எதிராக அவதூறா பேசதான் செய்வாங்க. நம்ம நினைப்போம்னா நல்ல நடக்கை தானே வாழ்றேன், தேவனுக்கு பிரியமா தானே இருக்கிறேன், எனக்கு விரோதமா பேசுறாங்க, அவதூறா நினைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைங்க. இங்க சொல்லப்படுது, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்கிற விஷயத்தில், நம்மளை அக்கிரமக்காரன்னு எந்த விஷயத்த சொல்றாங்களோ அந்த விஷயத்துல அவங்க வெட்கப்படுத்தும்படியாக நம்ம நல் மனசாட்சி உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லிடுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நம்ம நல்லது செஞ்சாலும் நம்ம அவதூறா பேசுற ஜனங்கள் இருக்கதான் செய்வாங்க, நம்மளை குற்றப்படுத்துற ஜனங்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க குற்றப்படுத்துறாங்க என்பதற்காக நம்ம அவங்களுக்கு விரோதமா செயல்படாதபடிக்கு நம்ம நல்ல நடக்கை உள்ளவர்களாக, நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யாரு சொன்னாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுத்தி போவாங்கன்னு சொல்லிட்டு இங்க வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் நல்ல நடக்கை உள்ளவர்களா தான் வாழ்ந்தாங்க. அது மாத்திரம் நல் மனசாட்சி உடையவங்கள தான் ஏசப்பா வாழ்ந்தாங்க. ஆனா ஏசப்பாவுக்கு விரோதமா அவதூறா பேசதான் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலருக்கு விரோதமா அவதூறா பேசதான் செஞ்சாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாலும் அவங்களுக்கு விரோதமா பேசுற ஜனங்கள் இருக்கதான் செஞ்சாங்க. அதே போல இன்னைக்கும் இருக்கதான் செய்வாங்க. அதை கண்டு நம்ம ஒரு நாள் சோர்ந்து போய்விடக்கூடாது. நான் நல்லா வாழ்ந்து எதுக்குங்க, எல்லாரும் என்ன அற்பமா தானே பேசுறாங்க, எல்லாரும் எனக்கு விரோதமா தானே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க நல்ல நடக்கை உள்ளவங்களா வாழுங்க, நீங்க நல் மனசாட்சி உடையவங்களா வாங்க. சொன்ன அவங்க தான் வெட்கப்படுவாங்களே தவிர நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்களையை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இங்க சொல்லப்படுகிற புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணுமா, நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில யாராவது நமக்கு விரோதமா பேசினாங்க, நான் தவறு செய்யலைன்னு நிரூபிச்சு காட்டுவேன், நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தர்க்கம் பண்ணுவோம், அதை நிரூபித்து காண்பிக்க விரும்புவோம். ஆனா நம்ம அப்படி செய்யாதபடி நம் நற்கிரியைகளை செய்யும் போது யாரு பேசுனாங்களோ அவங்க நினைப்பாங்க, இவங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேனே, இவங்க நல்ல நடக்கையா தானே இருக்குது, இவங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா தானே இருக்குது, இவங்களுக்கு விரோதமா பேசிட்டேனே, இவங்களுக்கு விரோதமா செயல்பட்டேன்னு சொல்லி அவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடக்கை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நற்கிரியை அவங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தக்கூடிய நற்கிரியில காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் என்று சொன்னால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இங்க சொல்லப்படுறதுக்கு, மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு அநேக பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய கணவன்மார்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்பாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்க பெண்கள் உங்க கணவருக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்போ தேவனுடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லுது, போதனையின்றி மனைவி நடக்கினால ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். சில நேரம் நம்ம கணவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க,
வசனத்துக்கு விரோதமான செயலை ஈடுபடுவாங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட போய் சண்டை போடுவோம். இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சண்டை போடுவோம், நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க சொல்லுது, போதனை இன்றி நம்ம சொல்லாமலே அவங்க மனம் திரும்பணும், இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா நம்முடைய நடக்கை ஒரு கற்புள்ள நடக்கையா காணப்பட வேண்டும். நம்ம நடக்கை கற்புள்ள நடக்கையா இருக்கும் என்று சொன்னால் நம்ம சொல்லாமே அவங்க ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்ம சொல்லாமே இந்த திருவசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. அப்ப நம்மளுடைய நடக்கை ஒரு கற்புள்ள நடக்கையா காணப்பட வேண்டும், பரிசுத்தமுள்ள நடக்கையா காணப்பட வேண்டும். உங்க நடக்கை எனக்கு எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? தேவனுக்கு பிரியமா இருக்குதா? ஒருவேளை சில விஷயத்துல நீங்க குறை உள்ளவங்களா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இந்த விஷயத்துல இந்த செயலை நான் குறை உள்ளவளா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். போதனையின்றி உங்கள் கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நம்மளை அழைச்ச தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளும் நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும், அப்படின்னா பேச்சில, செயல்ல, எல்லா காரியத்திலும், எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையில பரிசுத்தம் விளங்க வேண்டும். ஏன்னா நம்ம அழைச்ச தேவன் அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அதே போல நம்மளும் நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம வாசித்த முன்னாடி உள்ள வேத பகுதியில இன்னொரு காரியம் சொல்லப்படுது, நல் மனசாட்சி. நல்ல மனசாட்சி நமக்கு வேணும். அப்போஸ்தலர் 23:1 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் நல்மனசாட்சியோடைய தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். இங்க பவுல் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பதாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லா விஷயத்திலும் நல்மனசாட்சி உள்ள நான் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்லி பவுல் சாட்சி கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இதை மாதிரி சொல்ல முடியுமா? நான் தேவனுக்கு முன்பதாக நல்மனசாட்சி உள்ளவளா நடந்துட்டு இருக்கேன், நல்ல மனசாட்சியோட தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியுமா? இங்க அப்போஸ்தலன் பவுல் தன்னை குறித்தே சாட்சி சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், நான் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியா இருக்கிறேன். அப்படி நம்ம நல் மனசாட்சியை வாழும்போது யாரெல்லாம் நமக்கு விரோதமா பேசுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தேவன் செய்வார். தீத்து 1:15 சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். யாருடைய மனசாட்சி அசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வேதம் சொல்லப்படுது. யாருடைய மனசாட்சி அசுத்தமா இருக்கும்னா, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும். நம்ம அசுத்தமாவும் இருக்கக்கூடாது, அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. இப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்குமா? சுத்தமாயிராது, அது அசுத்தமா இருக்கும். அப்ப நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும் அப்படின்னா அவிசுவாசமா இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அதே போல அவிசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நல்மனசாட்சி சுத்தமாய் காணப்படும். இன்னைக்கு நம்ம நல்ல நடக்கை உள்ளவர்களா இருப்போம், நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்கும். நமக்கு விரோதமா பேசுறவங்க மத்தியில நம்ம போய் எதிர்த்து பேச வேண்டாம், நம்ம போய் தர்க்கம் பண்ண வேண்டாம், நம்ம போய் நிரூபிக்க வேண்டாம். நம்ம நல் மனசாட்சி உள்ளவர்களா இருப்போம், நம்ம நல்ல நடக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோம். அதன் மூலமா யாரு பேசினாங்களோ அவங்களே வெட்கப்படும்படி, அவங்களே இவங்களை போய் நான் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கூடக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளையும் தகப்பனே எங்களோடு பேசும் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க, நல் மனசாட்சி உடையவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க ஏதாவது ஒரு பெண்கள், ஆண்டவரே இசப்பா நல்ல நடக்கை இல்லை, என் நடக்கை தேவனுக்கு பிரியமா இல்லை, நான் நல்மனசாட்சியோட இல்லை அப்படின்னு இருப்பாங்கன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க, மீண்டுமாக அந்த ஆதி நிலைமைக்குள்ள அப்பா நீங்க கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியின்படி ஒவ்வொரும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உமக்காய் வாழ ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரும் நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மனாவோடு கூட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன், அல்லேலூயா.